இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த வேளையில நம்ம அந்த வசனத்தை காத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில அன்பு பிதாவே, இந்த வேளையில இந்த வசனத்தை இந்த கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. தாமே சுவாமி விட்டு போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விட்டு போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற வார்த்தை அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு தேவன் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை சொல்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நீ பெருக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. நான் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் அது இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு வித்தியாசமான ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அந்த காரியம் இந்த நான் தேவ செய்திக்காக காத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த பகுதியை எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. காண்பித்த போது அதில் நம்ம அந்த ஃபுல் இன்சிடெண்ட்டை நம்ம ஒரு முறை வாசித்தோம். அது என்னன்னா, அதை மைக்கில் சொல்லும்போது அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. என்னன்னா, ஒரு விபச்சார ஸ்திரீ ஏசப்பா கிட்ட கொண்டு வரப்படுறாங்க. சுருக்கமாக சொல்லுவேன், விபச்சார ஸ்திரீயை இயேசு கிட்ட கொண்டு வராங்க, கல்லெறியும்படிக்கு கொண்டு வராங்க. ஆனால் கல்லெறியும்படிக்கு ஏசப்பா கிட்ட கொண்டு வரும்போது ஆண்டவரை முதலாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த விபச்சார ஸ்திரீயை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வராங்க. அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது ஆண்டவர் அந்த ஸ்திரீ எப்படி அதாவது அந்த ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்றாரு. அப்போ அந்த பரிசேயர் சதுசேயர்லாம் அவங்களை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லும்போது ஏசப்பா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாரு, ஏசப்பா அந்த பெண்ணை எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏசு அந்த பெண்ணை எப்படி விடுதலை ஆக்கினாரு, எப்படி அந்த பொண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு 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 வழியை உண்டு பண்ணி அதை விடுதலை ஆக்கினார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அடுத்த 2ஆம் வசனம் மட்டும் வாசிக்கணும். மறுநாள் காலையிலே அவன் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவன் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் நெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் மறுநாள் காலையில ஆண்டவர் தேவாலயத்துக்கு வராரு. தேவாலயத்துல வந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ ஜனங்கள் எல்லாம் வந்த சூழ்நிலையில அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும்போது அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் கொண்டு வந்து நிறுத்தி சொல்றாங்க, இந்த பெண்ணை கையும் மெய்யுமா பிடிச்சிட்டோம் ஆண்டவரே. அதாவது அந்த பெண்ணை கரெக்டாக தவறு செய்யும்போது பழிச்சு அந்த பொண்ணு தான் அந்த ஸ்ரீ தான் தவறு செய்தாங்கன்னு சொல்லி நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்லும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, இப்படிப்பட்டவங்களை கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லி மோசையோட நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அடுத்த வசனம் வாசிமா. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். ஆமென். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஸ்திரீ அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா ஆண்டவரை குற்றம் சுமத்தணும்னு சொல்லி ஒரு உள்நோக்கத்தோடு அந்த ஸ்திரீயை பயன்படுத்தி கொண்டு வராங்க.
அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மோசே விபச்சாரத்தில் இப்போ பிடித்த ஸ்ரீயை வந்து அந்த அந்த எக்ஸ்பிளனேஷன் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், கொண்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து இழுத்துட்டு வந்தாங்க அந்த ஸ்ரீயை, அந்த விபச்சார ஸ்ரீ இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வந்து இயேசுப்பா முன்னாடி விட்டாங்க. அல்லேலூயா. அப்படி விட்டு ஆண்டு சமூகத்தை கொண்டு விட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு விட்ட பிறகு அவங்க சொல்றாங்க, இவள் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். ஆனா உண்மையில என்னன்னா, மோசேயோட நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஸ்ரீ மட்டும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க அல்ல, அந்த யார் புருஷன் அந்த ஆண் ஆண் தவறு செய்தான் பார்த்தீங்களா, அந்த ஆணையும் கொண்டு வரணும். அதுதான் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய வேண்டியது. ஆனா இவங்க ஏதோ ஒரு தந்திரம் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்ரீயை மட்டும் கொண்டு வராங்க. ஆனா உண்மை மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, அந்த ஆணும் கொல்லப்பட வேண்டும், அந்த ஸ்ரீயும் கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் மோசேயோட நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்போ அடுத்ததாக என்ன பார்க்கணும்னா, அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த நியாயப்பிரமாணத்துல இப்படி கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லப்படுறது. ஏன் அவங்க வந்து அவ்வளவு தந்திரமா அதை கேட்கறாங்கன்னு சொன்னால், மோசேயோட இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்க போனா அவங்க கல்லெறிந்து அந்த ஸ்ரீயை சாகணும், அந்த ஸ்ரீ சாகணும், கல்லெறியப்படணும். ஆனால் அதே சமயத்துல அவர் விடுதலையாகவும் படணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீ கல்லெறிந்து கொள்றதுதான் இந்த பொண்ணோட முடிவுன்னு சொல்லி இயேசு அதற்கு என்ன செய்யறாரு என்று சொல்லி பார்க்கறாங்க. இயேசு இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு, இந்த ஸ்ரீக்கு அவர் என்ன செய்ய போறாருன்றதை சொல்லி பார்க்கும்படிக்கு அவர் ஒரு தந்திரமாக அந்த காரியத்தை அவங்க இயேசு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அல்லேலூயா. அப்படி நிறுத்தும் பொழுது நீர் என்ன சொல்லுகிறீன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததாக ஆண்டவர் அப்படி சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன பண்றார், குனிந்து தரையில எழுதிட்டே இருக்கிறார். அது எப்படின்னா, ஒரு வயசுல எப்படி இருக்குன்னா, அவர் கேட்டது கேட்காத மாதிரி எல்லாம் அப்படிதானே இல்லையா? அந்த பாட்டுக்கு குனிஞ்சு தரையில எழுதுறாருன்னு அர்த்தம். அப்ப எப்படி இருந்திருப்பார் அந்த இடத்துலன்னா, அவர் கேட்ட மாதிரி கேட்காத மாதிரி அவர் பாட்டு என்ன பண்ணியிருப்பார், தரையில குனிஞ்சு எழுதிட்டே இருக்கார். அதை பத்தி மைண்ட் பண்ணாத மாதிரி அவர் எழுதியிருப்பார் அந்த நேரத்துல. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடி அவர் என்ன சூழ்நிலை இருக்கான்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவருக்கு கல்லெறியப்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய வார்த்தையின்படி அவள் விடுதலையாக்கப்படவும் வேண்டும். ஆனா எப்படி இந்த காரியத்தை செய்வது என்று சொல்லி இது இயேசுவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து அந்த சதுசேயரும் பரிசேயரும் நிறுத்துறாங்க. அப்படி செய்யும்போது இயேசு குனிந்து தரையிலே எழுதினார். அல்லேலூயா. இயேசப்பா என்ன பண்ணார், குனிஞ்சு தரையில எதையோ எழுதிட்டே இருக்கிறார். எழுதிட்டே இருந்த பிறகு என்ன பண்ணாங்க, அவங்க திரும்ப ஓயாமல் 7ஆம் வசனம் வாசிமா, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர் என்ன பண்ணாரு, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில், ஹல்லேலூயா, அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மீது முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளையில பார்க்கிறோம், உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். அப்போ ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, உங்ககிட்ட யார மேல பாவம் இல்லையோ, உங்ககிட்ட பாவம் இல்லாம இருக்கீங்களோ, நீங்க அவளை கல்லெறியலாம் சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர். அப்படி சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றாரு, மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அப்போ மறுபடியும் என்ன பண்றாரு, அதை லிசன் பண்ணாத போல அவர் வந்து என்ன பண்றாரு, தலையில எழுதிட்டே இருக்காரு. அப்போ இந்த இடத்துல நான் பார்த்தேன், ஆண்டவர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மீது முதலாவது கல்லெறிய கடவன் சொல்றாரு. அப்ப யோசிச்சேன், ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா வந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா,
அவளை கல்லெறியணும் கல்லெறியணும் கல்லெறியணும்னு சொல்றாங்களே ஒழிய, ஆனா உண்மையாக என்ன சொன்னா அந்த பாவத்தின் மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இல்ல, அந்த ஸ்திரீயின் மேல ஒரு வெறுப்பு. அல்லேலூயா. அவளை நோக்கம் என்னது? இயேசுவை குற்றப்படுத்தணும், அந்த ஸ்திரீயை அவமானப்படுத்தணும்ன்றதான் நோக்கமே ஒழிய, ஆனால் அவளுக்குள்ள இருந்த அந்த பாவத்தை ஜனங்க வெறுக்கல. ஆனால் மோசையோட நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுன்னா, அந்த அசுத்தம் வேசித்தனம் பாவம் போகணும் தான் மோசே முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஒழிய, அந்த நபரை அதனால அந்த நபர் தண்டிக்கப்படணும்னு சொல்லி மோசே எழுதுறாரு. ஆனா இவர்களும் அவங்க அந்த பாவத்தின் மேல அந்த ஜனங்களுக்கு வெறுப்பு இல்லை, ஆனால் அந்த ஸ்திரீயை அவமானப்படுத்த வேண்டும், இயேசு குற்றப்படுத்தணும்ன்றதுதான் அவங்க நோக்கமா இருந்தது. ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு, நான் அதை திரும்ப திரும்ப வாசித்தேன். ஏன் ஆண்டவர் இந்த சென்டென்ஸை சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறியை கடவன் சொல்லி ஏன் ஆண்டவர் சொல்றாரு? அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன மீன் பண்றாருன்னா, அந்த பாவத்துக்கே உரிய ஒரு அந்த பாவத்தின் ஒரு முக்கிய அதனுடைய காரியத்தை அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஒரு பாவத்தின் வல்லமை, ஒரு பாவத்தின் வலிமை, அந்த பாவத்தினுடைய காரியத்தை, அந்த பாவம் இன்னது என்பதை அவர்களுக்கு அவர் சொல்ல விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாவம் இன்னது என்பதை அவர் சொல்ல விரும்பினார். அதாவது அவர் வந்து என்ன சொல்ல வரான்னு சொன்னா, அந்த பாவத்தினுடைய வலிமையை தேவன் உணர்றாரு. அவங்க வந்து அந்த ஸ்திரீயை அவமானப்படுத்தணும் விரும்புறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பாக்குறாரு? அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த பாவத்தை பாக்குறாரு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறத அவர் பாக்குறாரு. அந்த ஸ்திரீக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமாவிலே பாவம் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அந்த பாவத்தை தான் தேவன் எதிர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்திரீ மேல அவருக்கு ஒரு இரக்கம். ஆனா அவளுக்குள்ள இருக்க அந்த பாவம் பேர் அதை தேவன் எதிர்த்தார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் அந்த பாவம் என்றால் என்ன என்பதை அவளுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தான் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் அவளே கல்லெறியை கடவன் சொன்னார். அப்படின்னா என்ன சொல்றாங்க? இங்க காலை வேளையில நமக்குள்ள என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, பாவம் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்கிறது. அல்லேலூயா. பாவம் இருக்கிறது, உனக்குள்ள அந்த பாவம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அதை சுட்டி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 1:8-9 1:8-9 வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே மன்னிப்பவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையிலும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அப்ப மனுஷனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள அந்த பாவம் இருக்கு என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவரே என்ன, அதாவது நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அப்ப இல்லை, என்கிட்ட பாவமே இல்லை, என்கிட்ட தப்பே இல்லை, பாவமே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது பெருமானவர்களே, பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு? பாவம் உண்டு. நமக்கு அந்த பாவம் உண்டு என்பதை ஆண்டவர் உணர்த்துவதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட பாவம் இல்லையா, அப்ப நீ கல்லெறின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உனக்குள்ள என்ன இருக்கு? பாவம். அந்த மனிதர்களுக்கு என்ன ஒரு பரிசேஷத்துக்கு என்ன சொல்றாரு? உன்கிட்ட பாவம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த பாவம் என்கிற காரியம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு இயேசு நம்மை கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த பாவம் உண்டென்கிற அந்த காரியத்தை தேவன் உணர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்றாரு. ஆனா நம்ம வந்து பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பாவம் உண்டு என்று நம்ம ஒத்துக்கொள்ளும் பொழுது அதை அறிக்கையிட்டால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக உண்மையுள்ளவராயிருக்கிறார், வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Glory to God. Hallelujah, hallelujah. விசேஷமாக நமக்குள்ள கூட நாம் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுது அந்த பாவத்தின் காரியத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக உணர்த்தி தான் ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த பாவத்தின் வலிமை நின்று நமக்கு என்ன பண்ண ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனா சில வேளைகளில அந்த பாவ பிரமாணம் என்ன பண்ணுது? நம்மோடு கூட பவுல் சொல்லுகிறார், இந்த பாவம் மரணம், அந்த பாவ பிரமாணம் என்னோடு கூட
போராடுகிறது என்று சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்துதான் இயேசு சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் வல்லமை உடைத்துதான் ஆண்டவர் சிலுவையிலே மரித்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory Lord, glory Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, தேவனை அறிந்தவன் பாவம் செய்யான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை அறிந்தவன் பாவம் செய்யான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தேவனை அறிஞ்சிருக்கோம், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆனா பவுல் ஏன் எழுதுறாரு, நமக்குள்ள பாவ பிரமாணம் எனக்குள்ள இருந்து என்ன போராடுகிறது என்று சொல்லி எழுதுகிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இப்ப பாவம் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா இப்ப நமக்குள்ள பாவம் இருக்கா இல்லையா? நமக்குள்ள பாவம் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த பாவ பிரமாணத்தின் போராட்டம் பவுல் சவுலா இருக்கும்போது ஆண்டவர் தரிசனமாகி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் ரட்சிக்கப்பட்டான், அபிஷேகம்லாம் பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, அபிஷேகம்லாம் பெற்றுக்கொண்டாரு. அபிஷேகம்லாம் பெற்றுக்கொண்டு ஊழியத்தெல்லாம் செய்கிறாரு. ஆனா அவர் என்ன எழுதுறாரு, பாவ பிரமாணம் என்னோடு போராடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவ பிரமாணம் நம்மோடு என்ன பண்ணுது, போராடுகிறதுன்னு எழுதுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விரும்புகிற நன்மை அல்ல, விரும்பாத தீமையே செய்கிறேன் சொல்லி அவர் ரோமர் எழுதுறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த 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 பாவம் உண்டென்கின்ற அந்த ஒரு பிரமாணம் என்பது அவர் சொல்ற அந்த பாவ பிரமாணத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தினாலே கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த பாவ பிரமாணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 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 பகுதிக்கு நம்ம வருவோம். உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பாவத்திலிருந்து தேவன் எப்படி ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், எப்படி ஒரு மீட்பை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்ரீ நடுவே நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், தங்கள் இந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவராய் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்களாம். அப்ப அந்த பாவம் இருந்ததுனால அந்த மனுஷங்க இப்ப பரிசேயர் சதுசேயரை வைத்து நான் சொல்லுகிறேன், இந்த பாவம் இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த மனசாட்சியில அவர்கள் என்ன பண்றாங்க, கடிந்து கொள்ளப்படுறாங்க. மனசாட்சியில என்ன பண்றாங்க, கடிந்து கொள்ளப்படுறாங்க. கடிந்து கொள்ளப்படும் பொழுது அப்ப என்ன பண்றாங்க, அந்த கல்லை போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த கல்லை என்ன பண்றாங்க, போட்டுட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கையிலையும் கல் இருந்திருக்கும் இல்லையா? அதை என்ன பண்ணாங்க, அது எப்போ அந்த ஆண்டவர் சொல்லி முடிச்சு தலையில ஆண்டவர் எழுதிட்டே இருக்கிறாரோ அதை அந்த மனசாட்சியினால அவங்க கடிந்து கொள்ளப்பட்டு என்ன பண்றாங்க, அந்த கல்லை ஒன்னொன்னா போட்டு போயிடுறாங்க. அப்படின்னு அர்த்தம், உனக்குள்ள பாவம் இருக்கு, உனக்குள்ள பாவம் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் மனசுலயும் ஆவியானவர் என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஹல்லேலூயா. அந்த நின்ன பரிசேயர் சதுசேயர் மேல சதுசேயர் உள்ளத்துல ஆவியானவர் என்ன பண்ணியிருப்பாரு, கிரியை செஞ்சிருப்பாரு. உனக்குள்ள பாவம் இருக்கு, உனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால அவங்க கடிந்து கொள்ளப்பட்ட ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்து கடிந்து கொண்டார். அந்த மனசாட்சியில கடிந்து கொள்ளும் போது அந்த அந்த கல்லை என்ன பண்றாங்க, அந்த போட்டுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. அவர் மட்டும் தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். ஹல்லேலூயா. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை பார்த்து, வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து இயேசு நிமிர்ந்து, அப்போ உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா. இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு குனிந்து எதையோ எழுதிட்டு இருந்தான்னு போட்டிருக்கு. ஆனா நானும் சில அந்த கன்கார்டன்ஸ் பைபிளை நான் புரட்டி பார்த்தேன், ஏசப்பா என்ன எழுதியிருப்பாரு, ஒருவேளை குனிந்து தரையில என்னவோ எழுதுறாரு என்று சொல்லி நான் பார்த்தபோது
ஆனா உண்மையிலேயே வேதத்தின்படி பார்க்க போனா அது என்ன எழுதினாரு அப்படின்றது அங்க சொல்லப்படல. அந்த விபச்சார ஸ்ரீ குறித்து எழுதினாரா, இல்லை பரிசேயர் எழுதினாரா, இப்போ அவங்கள பற்றி எழுதினாராலாம் தெரியல. ஆனால் எதையோ எழுதினாரு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் எழுத 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 ஆனால் ஒரு சில வல்லுநர்கள் சொல்றாங்க அவங்களோட பாவத்தை அவர் எழுதினாராம் தரையில அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் ஒரு சில வேத வல்லுநர்கள் சார் ஏசு என்ன பண்ணாரா, அவங்க அந்த பரிசேயர் குற்றம் சாட்டினாங்க பாருங்க, அந்த பரிசேயர் சதுசேயரோட பாவங்களை தேவன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அவர் எழுத எழுத அவர் என்ன எழுதியிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுத 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 அந்த அந்த எழுத்துக்கள்ல இருந்த ஒரு வல்லமை புறப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மனசாட்சியை கடிந்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. கண்டித்திருப்பார். ஹல்லேலூயா. 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 அவர் கண்டித்திருப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிரியை செய்திருப்பார். இயேசு அங்க கிரியை செய்யல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அவர் ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் தேவன் கடிந்து கொண்டார். நீ இந்த பாவம் செய்த என்று சொல்லி ஆவியானவர் அங்கே கடிந்து கொள்ளுகிறார். அப்ப அந்த கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த மனசாட்சியிலே தனக்குள்ள பாவம் பேசுறாங்க, கல்லை போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory to God. glory to God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த வேளையில கூட நான் இந்த வேளையில நான் தாழ்மையா சொல்வது என்று என்ன சொல்லணும்னு சொன்னால், அதில் நமக்குள்ள பாவம் இருந்த பொழுது நம்மை தேவன் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. எனக்குள்ள பாவம் இருந்தபோது கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். நமக்குள்ள பாவம் இருந்தபோது தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் இல்லாத நம்மை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் விடுதலை ஆக்கினார் என்று சொன்னால் அந்த 10ஆம் வசனம், தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்போ தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஹல்லேலூயா. இந்த பாவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரே, இந்த பாவத்தின் வலிமையிலிருந்து கர்த்தர் என்னை முன்னே விடுதலை ஆக்கி இருக்கிறாரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். அதில் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை 10ஆம் வசனம் வாசிங்கம்மா. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையில் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவனுக்காம், ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, சரி இவ்வளவு நேரம் நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி உன்னை ஓயாம குற்றம் சாட்டினாங்கன்னா அவங்களாம் எங்கன்னு கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எங்கன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கன்னு கேட்கிறாரு. அப்ப கேட்டவுடனே அவங்களாம் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுன்னு அர்த்தம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ஒரு பனிஷ்மெண்ட் சொல்றது, உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றதுதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. அதாவது அப்பா ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறாரு, இந்த வேறொருவரையும் காணாமல் அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறாரு, உன்னை அவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையான்னு கேட்கிறாரு. உன்னை குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? உன்னை அவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா உனக்கு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கலையான்னு கேட்கிறாரு. அடுத்ததுக்கு அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, அப்ப என்னங்க, வந்த ஜனங்க யாரும் என்ன பண்ணிட்டாங்க, குற்றம் சாட்டாம போயிட்டாங்க. குற்றம் சாட்ட வந்தாங்க, ஆனால் என்ன பண்ணாங்க, குற்றம் சாட்டாம போயிட்டாங்க. போயிட்டு அந்த தண்டனைக்கான வார்த்தையும் அவங்க சொல்லலை. அந்த தண்டனை வரப்போகுதுன்ற வார்த்தையும் அவங்க சொல்லலை. அவங்க போயிட்டாங்க. அப்போ ஒரு வார்த்தை என்னன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னா, அவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியல. அந்த ஸ்திரீயை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியல அவங்களால, அதனால அவங்க போயிட்டாங்க. அடுத்த சென்டென்ஸ் வாசிங்க. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு,
அதுக்கு அவர் சொன்னா, இல்லை ஆண்டவரே, யாரும் என் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாப்பா அப்படின்றாரு. அப்போ சொன்ன உடனே இயேசுப்பா சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை அப்படின்னா இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாருன்னு சொல்லி நாங்கள் வாசித்த பொழுது, உண்மையில சொல்லப்போனா இயேசுப்பா கிட்ட பாவம் இருந்துச்சா? இல்லை. இயேசுக்குள்ள பாவம் இருந்துச்சா? இல்லை. அவர் நினைச்சிருந்தா கல்லெறிஞ்சிருக்கலாமா? கண்டிப்பா கல்லெறிஞ்சிருக்கலாம். அவர் கண்டிப்பா கல்லெறிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட அந்த பாவமும் இல்லை. அவர் கல்லெறிஞ்சிருக்கலாம், அவர் ஆக்கினைக்குள்ள கொடுத்திருக்கலாம். அந்த ஸ்ரீப்பா சொல்லிக்கலாம், உனக்கு நரகம் தான், உனக்கு மேல தண்டனை வரும், உனக்கு நரகம் தான், உனக்கு நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. ஆண்டவருக்கு அதிகாரம் இருந்துச்சு, ஆண்டவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அவருக்குள்ள பாவமும் இல்லை. அப்படி பார்க்க போனா நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டாக சரியாக நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரமும் அந்த நியாய தீர்ப்பும் கொடுக்க இயேசுவுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தது. இயேசுப்பாக்கு எல்லா தகுதியும் இருந்தது, ஆண்டவருக்கு எல்லா தகுதியும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அவ்வளவு ஆண்டவர் பரிசுத்தராக இருந்து எல்லா தகுதியும் தனக்கு இருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, நீ பாவம் செய்யாதேடா, நீ போ அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆண்டவர் விடுதலையாக்கி விடுறாரு. அந்த பெண்ணை என்ன பண்றாரு, ஒரு விடுதலையாக்கி அனுப்புறாரு. அல்லேலூயா, நீ போ, விடுதலையாக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புறாரு. அப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த காரியத்தை நான் திரும்ப திரும்ப படித்த பொழுது தேவன் என்ன சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி நான் அதை தியானித்து கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. ஆனால் என்னை கவர்ந்தது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அல்லேலூயா. அவருக்குள்ள பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தராய் அவர் இருந்தார். ஆனாலும் கூட அந்த பரிசுத்தராய் இருந்தாலும் அவருக்கு ஆக்கினை செய்யக்கூடிய எல்லா அதிகாரமும் இருந்தாலும் ஆண்டவர் அந்த ஸ்திரீயை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் என்னை வெகுவாக கவர்ந்தது. அவர் ஆக்கினை அதே சமயத்துல நீ போ என்று சொல்லி விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அப்ப ஆண்டவர் பாவம் இல்லாததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, பனிஷ்மெண்ட் அந்த ஸ்திரீக்கு கொடுக்கல, தண்டனை அந்த ஸ்திரீக்கு கொடுக்கல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, க்ளோரியா, அல்லேலூயா. நான் இதைதான் எனக்கு இந்த ஒரு வார்த்தை தான் என் மனசுக்குள்ளே ஓயாமல் ஒழித்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இயேசுவின் இந்த சுபாவத்தை நான் பார்த்தேன். இயேசு எத்தனை பரிசுத்தர், அவர் எத்தனை பரிசுத்தராய் இருந்திருப்பார். அவருக்கு நியாயப்பிரமாணத்தின்படியும் சரி, பிதாவினுடைய அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் எவ்வளவு பரிசுத்தராய் இருந்து அந்த பாவத்திற்கு அவர் எந்த தண்டனை வேண்டுமா குற்றப்படுத்த அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தது. கல்லறையக்கூடிய எல்லா அதிகாரம் அவருக்குள்ள இருந்தது. அவர் நினைத்தால் அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய எல்லா அதிகாரம், தகுதியும், பரிசுத்தமும் அவருக்குள்ளாக இருந்தது. ஆனால் எல்லாம் இருந்தும் ஆண்டவர் என்ன சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்குள்ள இருந்த அன்பு. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளாக இருந்த அந்த ஒரு அன்பை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அவருக்குள்ள அந்த பரிசுத்தத்தை பார்த்தேன். அந்த பரிசுத்தத்தை பார்த்தேன். ஒரு நிமிஷம் தேவனுக்குள்ளாக இருந்த அந்த பரிசுத்தத்தை நான் பார்த்தேன். அவருடைய அன்பையும் பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நியாயமா பார்க்க போனா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் பரிசுத்தம், இது அசுத்தம், நான் பரிசுத்தம், இது அசுத்தம், நீ போ போ போ, என் கண்ணு முன்னாடி கூட நிற்காதன்னு சொல்லிட்டு பொதுவாக மனுஷங்க சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? பொதுவாக என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஐயோ நான் பரிசுத்தம், நீ பாவத்தோட உச்சக்கட்டம், நீ போ போ போன்னு தான் மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனால் அவர் பரிசுத்தத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்ததுனால்தான் அந்த ஸ்திரீயை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எத்தனை பரிசுத்தராய் இருந்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஸ்திரீயோ அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. நீ பாவின்னு, அதாவது ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்க்கவில்லை, பாவின்னு அவர் குற்றம் சாட்டது பலா அவர் அந்த குற்றம் சாட்டாம அவர் இருந்தார். அல்லேலூயா. அவருக்குள்ள நியாயப்பிரமாணத்தின்படி ஆக்கினைக்குள்ளாக இருக்கிற எல்லா அதிகாரமும் இயேசுவிடம் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தல. அந்த அதிகாரத்தை அவர் என்ன பண்ணாரு, பயன்படுத்தல. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உன்னையும் எப்படி எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. உன்னையும் என்னையும் தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாவம் இல்லாம நேரா பரலோகத்துக்கு குதிக்கலங்க.
நமக்குள்ள பாவம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒவ்வொருக்குள்ள பாவம் இருந்துச்சு. ஆனால் அந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார். விடுதலையாக்கி அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே அவர் நம்மை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. நமக்கு ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த வசந்த வாசிமா ஏசாயா 53:5. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. நம்ம பாவிகளா இருந்த பொழுது தேவன் நம்மை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மேல் வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மேல் வர வேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ ஆண்டவர் சொல்றாருங்க, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். அப்போ அந்த போங்கிற வார்த்தை என்னன்னா விடுதலை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் விடுதலையாக்கினார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, ஹல்லேலூயா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம் மேல வர வேண்டிய தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. மாறாக நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம் உள்ளத்திலே இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வீக சமாதானத்தை நம்ம நிரப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த தெய்வீக சமாதானத்தை உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது. நம்முடைய தண்டனை அவரை மேல் ஏற்றுக்கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நமக்கு வர வேண்டிய தண்டனை, ஒருவேளை 2 வருஷம் உன்னை ஜெயில போறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த 2 வருஷம் ஜெயில போறாங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அல்லது உனக்கு மரண தண்டனை சொல்லி ஒரு தண்டனை நம்ம மேல வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தண்டனை நம்ம மேல் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. Glory to God. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தோட தண்டனை நம்ம தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? ஹல்லேலூயா. நாம் செய்கிற அறிந்தும் அறியாமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்தோட தண்டனையும் நம்ம மேல விழுந்துட்டே இருந்தால் நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? நம்ம நிம்மதியா வாழ முடியுமா? சமாதானத்தோடு வாழ முடியுமா? வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம மேல வர வேண்டிய ஒவ்வொரு தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஒரு தெய்வீக சமாதானத்தை உனக்கும் எனக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory God. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்போது, அப்படியானால் இன்றைக்கு அந்த சமாதானத்தை நீயும் நானும் பெற்றிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? அந்த நமக்குள்ள இருந்த பாவத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கையில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? ஹல்லேலூயா. நம்மை தேவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரே, நம்ம என்ன செய்யறோம்? நாம் மற்றவர்களை நம்ம பாவம் எத்தனையோ ஜனங்கள் பாவத்துல மாண்டு கொண்டிருக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கையில கல்லுகளை எடுத்துக்கொள்றோமா? நம்ம குற்றப்படுத்துகளா மாறாதபடிக்கு, நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாய் மாறாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஐயா, அவன் கோயிலுக்கு போறான்ப்பா, அவன் இதை போய் வணங்கிட்டு இருக்கான்ப்பா, நான் அப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா? அல்லது மற்றவர்களை தவறுகளை நம்ம சுட்டி காண்பிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா? ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்துக்கொள்றோமா? அப்படி இல்லாதபடிக்கு நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் யாருக்கும் கொடுக்கல. ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அல்லது அவமானப்படுத்துகிறதுக்கான காரியங்களை நமக்கு உண்மையிலேயே தேவன் கொடுக்கல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீயும் நானும் அந்த பாவத்திலே வாழ்கிறவர்களை குறித்து வாழ்கிற ஜனங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அவளை குற்றப்படுத்துவர்களாக மாறாதபடிக்கு, அவர்களை நாக்கினை தீர்ப்பை அவர்கள் மேல் போடாதபடிக்கு, இயேசுவை போல அவர்களுடைய பாவத்தின் மேல அவருடைய பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வர வேண்டும் ஒழிய பாவிகளை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ளோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளோம். ஹல்லேலூயா. பாவிகளை நேசிக்க இயேசுடைய அந்த அன்பை நான் இப்பொழுது
முக்கியப்படுத்துகிறேன். அவர் அத்தனை பரிசுத்தராய் இருந்தும் அந்த பாவமுள்ள ஸ்திரீயின் மேல் ஒரு கரிசனை காட்டினார். அல்லேலூயா, ஒரு கரிசனை காட்டினார், ஒரு அன்பை காட்டினார், ஒரு இரக்கத்தை காட்டினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம கூட அதுதான் எனக்கு திரும்ப திரும்ப அந்த பேசேஜ் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இந்த இடத்துல நான் விபச்சாரத்தை எப்படி தப்பிக்கப்பட்டா என்பதெல்லாம் அதெல்லாம் அந்த ஸ்டோரியெல்லாம் முக்கியம் தான். ஆனால் எனக்கு அதிகமாய் பிரதானமாய் நான் உணர்ந்தது இயேசுவின் அன்பை உணர்ந்தேன், அவருடைய பரிசுத்தத்தை உணர்ந்தேன், அவளை குற்றம் சாட்டாத அந்த இயல்பை உணர்ந்தேன், மற்றவர்களை குற்றம் சாட்டாத அந்த அன்பை உணர்ந்தேன், மற்றவர்களுடைய குற்றத்தை பார்க்காத அந்த அன்பை உணர்ந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு எல்லா ஆக்கினை தீர்ப்பு செய்யக்கூடிய எல்லா அதிகாரம் இருந்தாலும் அவர் அந்த அதிகாரத்தை செயல்படுத்தாத அவருடைய அந்த தன்மையை நான் உணர்ந்தேன். அந்த 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 கிருபையுள்ள அந்த இரக்கமுள்ள இருதயத்தை நான் பார்த்தேன். அல்லேலூயா, க்ளோரினா, க்ளோரினா. மற்றவங்களை அந்த அதிகாரம் நமக்கிட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்ட நம்ம என்ன செய்வோம்னா முதல்ல அதிகாரத்தை பயன்படுத்துவோம். நம்மளை அறிந்தோ அறியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். நம்மக்கிட்ட அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனா உடனே இல்லை நீ செஞ்சு தப்பு தான், தண்டனை தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய அந்த ஆக்கினை தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பு காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரிலா, க்ளோரிலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்ப அதுதான் பிரியமாக எனக்கு வந்தது. அவளுடைய அன்பை நான் பார்த்தேன், அவளுடைய பரிசுத்தம், அவளுடைய எவ்வளவு ஒரு பரிசுத்தராக இருந்தால் அந்த பாவத்தை மாத்திரம் வெறுத்து அந்த ஸ்திரீ மேலேயோ கரிசனை காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில என்ன நான் பரிசுத்தம் நான் வளர்ந்த உடனே அப்படியே ஒரு மற்றவங்க அப்படியே ஒரு விருப்பம் காட்டுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நீ உண்மையிலே பரிசுத்தம் ஆவா என்று சொன்னார் அந்த பாவிகள் மேல் உனக்கு ஒரு கரிசனை உண்டாகும். அல்லேலூயா. மற்ற பாவத்திலே சிக்கி இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிற அந்த அடிமைத்தனத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல உனக்கு ஒரு கரிசனை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல பரிசுத்தத்துல வளருவோம் என்று சொன்னால் அந்த பரிசுத்தம் நமக்குள்ள அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பார்க்க 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 அது நமக்குள்ள என்ன வரும்னு சொன்னா பாவிகள் மேல ஒரு அன்பு உண்டாகும். பாவத்தின் மேல அன்பு உண்டாகாது, ஆனால் பாவியின் மேல ஒரு அன்பு உண்டாகும். ஹல்லேலூயா, 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 க்ளோரிலா. ஆண்டவரே அந்த பாவமுள்ள ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி நம்ம உணர்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரிலா. அந்த பக்கத்துல அந்த பாவமாகி அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கும்போது ஐயோ அந்த அடிமைத்தனத்துல அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அதை சிக்கி தவிக்கிறாங்களே, அந்த சேற்றுல உருண்டு பிறல்றாங்களே, அவங்களால அந்த சேற்றிலிருந்து எழுந்து வர முடியாம கஷ்டப்படுறாங்களே என்று சொல்லி அந்த பாவத்தை குறித்து வெறுப்பம் தான். அந்த பாவியின் மேல் ஒரு அன்பு ஆண்டவருக்கு உண்டாகிறதை நாம் பார்ப்போம். நமக்கும் அதே அன்பு தான் உண்டாகும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பரிசுத்தம் நமக்குள்ள பெருக 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 நமக்கும் அந்த பாவிகள் மேல அந்த அன்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற பரிசேயெல்லாம் வந்து குற்றப்படுத்துறாங்க. நீ பாவிகளோட நீ போஜனம் பண்றீங்களே, ஹல்லேலூயா, நீ பரிசுத்தராங்க பாவிகளோட போஜனம் பண்ணுவீங்களா நீங்க என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. பாவிகளோட போய் உட்காந்து போஜனம் பண்ணீங்களேன்னு சொல்லி. காரணம் அவர் பாவத்தை வெறுத்தார், பாவிகளை சிநேகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கும் உனக்கும் கூட ஆண்டவருடைய அந்த அன்பு தான் என் நெருக்கியே உள்ளது. ஹல்லேலூயா. அந்த பாவம் செய்யல அந்த அடிமைத்தனத்தை பார்க்கும்போது நமக்கு அவங்க மேல ஒரு அன்பு உண்டாகும். ஹல்லேலூயா. என்னை கூட அடிமைத்தனத்திற்கு கர்த்தர் மீட்டார். என்ன தெரியுமா ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய செய்தி, ஏதோ ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை எனக்கு தேவன் எனக்கு இந்த காரியத்தை நான் உணர்த்தினார். திரும்ப திரும்ப இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என் உள்ளத்தில் பட்டுக்கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அந்த பாவம் இயேசுடைய அன்பை நான் உணர்ந்தேன். அதை வாசித்து நானும் அந்த ஆற்றலைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொன்ன ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரினா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்தை நான் அதிகமாக உணர்ந்தேன். அவர் எவ்வளவு பரிசுத்தராக இருந்தால்
அந்த பாவியின் மேல், அந்த பாவியான ஸ்திரீயின் மேல அவருக்கு ஒரு கரிசனை உண்டாகிறது என்று சொல்லி நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, லோரிலா. ஆண்டவரே, அந்த மனதுருக்கம், ஆண்டவரே அந்த அன்பு, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீயும் நானும் பரிசுத்தத்துல, ஆண்டவருடைய பரிசுத்தத்துல பெருக 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 நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, லோரிலா. அந்த பாவி, ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளவு அந்த ஸ்ரீக்கு உண்டான அவமானத்தை அவர் உணர்ந்திருப்பார். அல்ல, அந்த ஸ்ரீக்கு இருதயத்தில் இருந்தான அந்த ஸ்ரீக்கு ஏற்படுகிற அவமானத்தை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா, அந்த நிந்தையை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா, அவள் பாவத்திலே எப்படி போராடி இருப்பாள் என்கின்ற அந்த காரியம் தான் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, அவர் எந்த சூழ்நிலையில் அவர் பாவத்தில் விழுந்தாலோ அது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் அவன் அந்த பாவத்தில் விழுந்தாலோ என்று சொல்லி, ஆனால் ஆண்டவருக்கு அந்த ஸ்ரீயை குறித்த எல்லா காரியமும் தெரியும். ஹல்லேலூயா, அது போலதான் ஆண்டவர் அப்ப நம்ம பரிசுத்தத்துல பெருக 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 நம்ம பாவிகள் மேல நமக்கு ஒரு அன்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, எனக்கு நேற்று அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்களை குற்றம் சாட்டும்படி அழைக்கப்படவில்லை என்பதை தேவன் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, மற்றவர்களை நம்ம கல்லெறியும்படிக்கு நம்ம தேவன் அழைக்கவில்லை என்பதை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்களை நியாயம் தீர்க்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை என்பதை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, உன்னுடைய பரிசுத்தம் வந்துச்சேன்னு சொல்லி தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை தவறாக பிரயோகப்படுத்தக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஆண்டவர் அதை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதற்காக தேவன் செய்யவில்லை. அப்ப நம்மளும் கூட இயேசுவை போல அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம வளர 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 கண்டிப்பாகவே பாவத்திலே சிக்கியவர்கள் மேல் ஒரு அன்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்துல அவங்க எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க என்று சொல்லி, அந்த அடிமைத்தனத்துல அவங்க எவ்வளவுலாம் வேதனைப்பட்டிருப்பாங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த அந்த அவரோட பட்ட பாடுகளை பார்க்கிறார். அவரோட வேதனைகளை தேவன் அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை எல்லாவற்றிலும் விடுதலையாக்க விரும்புகிறார். அதுதான் அவரோட விருப்பமா இருந்தது. அந்த பரிசேயர் சதுசேயரோட விருப்பம்லாம் அவளை அவமானப்படுத்தி அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுலேயே தான் இருந்துச்சு. ஆனால் இயேசுவோட விருப்பமா அவளை விடுதலையாக்கணும் தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, நீங்களும் இயேசுவை போல இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவை போல இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் தன்னை போல மாற்றி இருக்கிறார். நீயும் நானும் இயேசுவை போல இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் அந்த வேளையில நாம் என்ன செய்யணும்னா, பாவிகளாகிய மற்றவர்கள் மேல ஒரு கரிசனை ஆண்டவரே எனக்கும் வேணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கரிசனை கொடுங்க. ஹல்லேலூயா, எனக்கு அந்த 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 விருப்பத்தை கொடுங்க என்று சொல்லி அந்த கரிசனை, அந்த இரக்கம், அந்த அன்புல நம்ம பெருக வேண்டும் சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவர் மேய்ப்பெல்லாம் ஆளுகளை பார்க்க அவர் மனதுருகினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தின் அடிப்படை என்ன பிரியமானவர்களே? ஹல்லேலூயா, நம்ம ஊழியத்தின் அடிப்படை என்ன? நீ ஊழியம் செய்கிற கர்த்தருக்கானால் உன் அடி மனதிலே எது உனக்கு பேஸ்மெண்டாக இருந்து கொண்டிருக்கிறது? எது உனக்கு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது? இயேசுவின் அன்பை ஆதாரமாக வைத்து, இயேசுவின் பரிசுத்தத்தை ஆதாரமாக வைத்து நம்முடைய ஊழியம் இருக்கும் என்று சொன்னார். கண்டிப்பாக அந்த ஊழியத்திலே தேவனுடைய மகிமை விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய பரிசுத்தத்தையும் இயேசுவினுடைய அன்பையும் நாம் அடிப்படையாக வைத்து அது நம்முடைய ஊழியத்தின் அடிப்படையாக இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஊழியத்திலே தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்திலே தேவனுடைய நாமம் விளங்கும், அவருடைய அற்புதம் விளங்கும், அவருடைய கிருபை விளங்கும், அவருடைய பரிசுத்தம் விளங்கும், அவருடைய வல்லமை விளங்கும். அவரே மகிமைப்படுவார், அவர் விளங்குவார், அவர் வெளிப்படுவார். அப்படிப்பட்ட ஊழியத்திலே அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. தேவன் வெளிப்படுகிற ஊழியமாக நம்முடைய ஊழியம் இருக்க வேண்டும் சொல்லி நம்ம பாராட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீர் வெளிப்படுகிற, என்னை வெளிப்படுத்துகிற ஊழியமாக அந்த ஊழியம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை வெளிப்படுத்துகிற ஊழியமாக ஒரு ஊழியம் இருக்கக்கூடாது. என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஊழியம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் அதிலே மகிமைப்படும், தேவன் அதில் வெளிப்பட முடியாது அப்படி போகலாம். ஆனால் நாம என்ன கேட்கிறோம்னா, ஆனால் நான் இந்த காலை விதங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க வெளிப்படுகிற ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்தமும் உம்முடைய அன்பும் என் ஊழியத்தின் ஆதாரமா இருக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நம்ம இந்த வேளையில நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவரை போல ஊழியம் செய்யும்படி நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஊழியம் எப்படி வேணா செய்யலாம், ஆனா அவரை போல ஊழியம் செய்யும்படியான கிருபை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரிலா க்ளோரிலா. நீ போ என்று சொல்கிறார். நீ போ என்று சொல்ற அப்படின்னா என்னன்னா விடுதலை ஆக்குறது. ஹல்லேலூயா. நீ போ. மற்றவங்க எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க, ஆனா ஆண்டவர் சொல்ற நீ போ அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரிலா க்ளோரிலா. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் தண்டனை கொடுக்க வரும்போது ஆண்டவர் மட்டும் பொறுமையா இருந்து அவளை தள்ளி யாரெல்லாம் குற்றம் சாட்டவனாங்க அவங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் விடுதலை ஆக்கி விடும்பொழுது அந்த ஸ்திரீக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள. அல்லேலூயா. அப்படி மற்றவர்களை விடுதலையாக்கும்படிக்கு உன்னை என்னை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. நீ போ என்று சொல்லி தேவன் அந்த ஸ்திரீயை விடுதலையாக்கினார். அது போல நீயும் நானும் இந்த காலை வேளையில மற்றவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த பொறுப்பை தேவன் உணரும்படி செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. க்ளோரிலா. அல்லேலூயா. க்ளோரிலா. நீ போ என்று சொல்லி மற்றவர்களை விடுதலையாக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தேவன் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரிலா. இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை என்னை நம்பி ஒரு விடுதலையின் ஊழியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விடுதலையின் ஊழியத்தை கொடுக்கிறார். எப்படி இயேசுப்பா அந்த பொண்ணை பார்த்து நீ போன்னு சொன்னாரோ, நீ போனானாத்தோ விடுதலையா போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடுதலையாக்குகிறதே அது உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. அது போல நாமும் கூட மற்றவர்களை விடுதலையாக்கும்படி அழைக்கப்பட்ட தேவன் அழைக்கிறார். இன்றைக்கு உன்னை என்னை அழைக்கிறார். நம்ம சொந்தக்காரங்களே பார்த்து உட்கார்ந்து இருக்கோமா? நம்ம சொந்தக்காரங்களே பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோமா? ஆனா இல்ல, தேவன் அதற்காக நம்ம அழைக்கவில்லை. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நீ மற்றவங்களை விடுதலையாக்கணும் மகளே, அந்த பொறுப்பை உன் கையில கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. இன்னைக்கு காலை வேளையிலே நான் உங்களை ஒரு விதத்திலாகிலும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவன் அந்த பொறுப்பை, அந்த அன்பை, அந்த பொறுப்பை உங்கள் கருத்திலே கொடுக்கிறார். அந்த தேவன் நீங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாக, மற்றவர்களை விடுதலை ஆக்குகிறவர்களாக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நீங்க மற்றவர்களை விடுதலையாக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நீங்க மற்றவர்களை விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த காலையிலே தேவன் உங்களுக்கு அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த முக்கியமான பொறுப்பை தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பொறுப்பை தேவன் உங்க காலை வேளையிலே உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆலயத்துக்கு வந்து போறது உங்க ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, உங்களுடைய விடுதலைக்காக மட்டுமல்ல, மற்றவர்களை விடுதலையாக்க கூட வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை கருவியாக வைத்திருக்கிறேன். நான் உன்னை அந்த இடத்துல வச்சிருக்கேன். நீ இருக்கிற இடத்துல, நீ ஆபீஸ்ல, நீ உட்கார்ந்து ஆபீஸ்ல வச்சிருக்கேன், நீ ஒர்க் பண்ற கம்பெனில வச்சிருக்கேன், நீ உன்னோட வீட்டு அருகில உன்னை அதுக்காக தான் வச்சிருக்கேன். நீ மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரிலா. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்றைக்கு விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற இன்றைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நானும் மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்கிறதான அந்த உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சபையார் வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நீங்க ஆவலா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. க்ளோரிலா. ஆண்டவர் சிலரை பயன்படுத்த போகிறார். வரக்கூடிய நாட்களில் உங்களை தேவன் சிலரையும் பயன்படுத்துவார். எல்லாரையும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. க்ளோரிலா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் கேளுங்க. அல்லேலூயா. அப்பா ஆண்டவர் அந்த கிருபை கொடுப்பார். அந்த சித்தத்தை நிறைவேற்ற, அந்த விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் உனக்கும் எனக்கும் உதவி செய்வார். அல்லேலூயா. க்ளோரிலா. க்ளோரிலா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே என்று சொல்றாரு. ஆனா இயேசு அந்த
இந்த இடத்துல இனி அவர் பாவம் செய்யாதே என்று சொல்லும்போது அந்த ஆத்துமாவை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாவை பார்த்து அவர் ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. நாமும் கூட மற்ற மனிதர்களை மாம்சீக கண்ணோடு பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையாக நமக்கு ஒரு சில வேளையில சுவிசேஷம் கூட வாயில வராது, நமக்கு வாய் வராது. இவங்களுக்குலாம் போய் என்ன சுவிசேஷம் சொல்றதுன்னு சொல்ல போல இருக்கும். ஆனால் நம்ம இயேசு எதை பார்த்தார் என்று சொன்னார், அந்த ஸ்ரீக்குள்ள ஒரு ஆத்துமா இருந்ததே, அதை பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா நரகத்துக்கு தப்பிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டுமே என்று, தப்பிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அதை பார்த்தார். அது போல நீங்களும் கூட யாரை பார்த்தாலும் சரி, ஒருவேளை அந்த நபர் மேல ஒரு விதமான ஒரு வெறுப்பு வந்தாலும் சரி, நீங்க என்ன நினைக்கணும்னா, அந்த ஆத்மா, அந்த மனுஷனுக்குள்ளே அந்த ஆத்மாவுக்கு இருக்கேன், அந்த ஆத்மா தப்புவிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்மா தப்புவிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி இயேசுவை போல நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 க்ளோரிலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுக்க விபச்சாரத்தில் இருக்க ஸ்திரீயை பார்த்தா நமக்கு அந்த மாதிரி நமக்கு அந்த வாயில வார்த்தை வராது, பொதுவாக வார்த்தை வராது. ஐயோ இவ்வளோ பாவத்தில் இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீல நடுவில் கூட அந்த ஆத்துமாவை பார்த்து ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருந்ததை பார்த்து ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அது போல நீங்க உங்ககிட்ட கூட அநேக காரியங்கள், அநேக பிரச்சனையை சொல்லுவாங்க. அவன் முழு குடிக்காரங்க, அவன் முழு பொறுக்கிங்க, அவன் முழுக்க அவன் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த நேரத்தில் நான் என்ன மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம இல்லாதபடிக்கு அந்த அப்படிப்பட்ட மோசமானக்குள்ள இருக்க அந்த ஆத்துமாவும் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி நம்ம அதை உணர்வோம் என்று சொன்னால் தேவன் அவருடைய விடுதலைக்காக நம்மை கருவியாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். உன்னை என்னை கருவியாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த மோசமான ஆத்துமாவும் கூட ஏன் ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது என்று சொல்லி தேவன் நமக்குள்ள அந்த அன்பை கொடுத்து அந்த கரிசனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட். ஆமென். இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நானும் கூட எனக்கு கூட ஆண்டோட ஊழியத்துக்கு நான் வரதுக்கு நான் முதல்ல ஒத்துக்கல. ஆண்டோட பல முறை என்னை ஊழியத்துக்கு வா 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 என்று சொன்னார். ஆனால் நான் உண்மையிலே தட்டி கழிச்சேன், நிறைய முறை ஆண்டோட தட்டி கழிச்சேன். ஆண்டோட ஊழியத்துக்கு நான் வந்தா நிறைய தியாகங்கள் செய்யணும், என்னோட வேலையை விடணும், என் சுயமரியாதை விடணும், என்னை இதை விடணும், அதை விடணும், எல்லாத்தையும் விடணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் வரலன்னு சொல்லி ஆண்டவர் தட்டி கழித்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் நரகத்தின் ஒரு நாள் ஜான் பிறந்த பொழுது ஒரு நாள் நரகத்தின் கனவை எனக்கு கொடுத்தார். அந்த நியாய தீர்ப்பு, அந்த ஆத்துமா நியாய தீர்ப்பு அடைவதை எனக்கு அப்படி தத்ரூபமாக என் ஆவியிலே கொண்டு போய் காண்பித்தார். அல்லேலூயா. அந்த ஆவியிலே நேரடியாய் பார்த்தேன். அந்த ஆத்துமா நியாய தீர்ப்பு அடைவதை, தேவனுடைய சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு அந்த பாவம் அந்த ஆத்துமாவின் மேல் விழுவதை பார்த்தேன். அந்த ஆத்துமா கதறுவதை பார்த்தேன். அந்த ஆத்துமா நரகத்துக்கு இழுத்து கொண்டு போடப்படுவதை பார்த்தேன். அந்த ஆத்துமா நரகத்துக்கு இழுத்து சொல்லப்படும் போது அந்த நரகம் அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருந்தது. நரகத்துல ரொம்ப கூட நான் பார்க்கல. அந்த வெறும் அந்த ஒரு பாதாள போல அந்த இருளையும் அந்த கார் இருளை மட்டும் பார்த்தேன். அந்த நரகத்துக்கு உள்ளான காணப்படுகிற அந்த கார் இருளை பார்த்தேன். அந்த மரண இருளும் அந்த கலக்கமுள்ள இருளும் பயங்கரமா இருந்தது. அல்லேலூயா. அது என்ன ஒரு நிமிஷம் அப்படியே அந்த மரண கலக்கத்தை கொண்டு வந்தது. வெறும் நான் அந்த ஆத்துமா இழுத்து செல்லப்படுகிற அந்த இருளை தான் பார்த்தேன். அந்த பாதாளத்தின் இருளை தான் பார்த்தேன். அந்த மரணத்துக்குரிய இருளை பார்த்தேன். அந்த மரணம் சூழ்ந்த மரண பயம் கலந்த அந்த இருளை பார்த்தோன்னே அதை கீழே குனிந்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இருளுக்குள்ளாக அந்த ஆத்மா இழுத்து செல்லப்பட பார்க்கும்பொழுது எனக்குள்ளாக ஒரு பயங்கரமான ஒரு திகில் வர ஆரம்பித்தது. என் ஆவியில பயங்கரமாக ஒரு கலக்கம் வர ஆரம்பித்தவன்னு அதன் பிறகு நான் திடுக்கென எழுந்தேன். சட்டன் விழித்து எழுந்த போது எனக்கு எப்படி இருந்தேன்னா, யாவி எனக்குள்ள திரும்ப வந்தது போல எனக்கு அப்படிப்பட்டது உணர்ந்தேன். யாவி எனக்குள்ள திரும்ப வந்தது போல நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. அதன் பிறகு எழுந்து எல்லாத்தையும் தடை பார்த்தேன். நான் உயிரோட தான் இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆண்டவரே
அது முக்கியமல்ல. ஆனால் ஆண்டவர் என்னை முதல்ல என்ன தெரியுமா வந்துச்சு, என்னோட மோசமான எதிரி கூட அந்த நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, என்னோட மோசமான எதிரி கூட அந்த நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி எண்ணத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த எண்ணத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். அந்த முடியும் பொழுது ஆண்டவர் அந்த உணர்வை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய எதிரிங்களாம் யாரெல்லாம் எதிரிங்களா நினைக்கிறீங்களோ அவங்கள நினைங்க. முதல்ல ஆண்டவரே அந்த எதிரி நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசமான எதிரி கூட போகக்கூடாதுன்ற எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. அல்லேலூயா, க்ளோரியா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் கூட தேவன் அதற்கு அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த இருளான சில நிமிஷங்களுக்கு அந்த இருளான அந்த நரகத்திற்கு அந்த ஆத்துமா போகாதபடிக்கு, அந்த மோசமான எதிரி கூட போக வேண்டாங்கிற அந்த இடத்திற்கு ஆத்துமாக்கள் கைவிடப்படாதபடிக்கு தேவன் உன்னையும் என்னையும் தேவன் அந்த பொறுப்பை கொடுத்து இந்த காலை வேளையில் அழைக்கிறார். அல்லேலூயா, 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 க்ளோரியா, அல்லேலூயா. அந்த நரக பாதாளத்தின் மரண இருள், அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு, அந்த ஆத்துமாவின் மேல் அந்த நியாய தீர்ப்பை நான் பார்க்கும்போது அந்த ஆத்துமா சிங்காசனத்திலிருந்து அந்த ஆத்துமாவின் மேல் ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. இவளை நரகத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்க இந்த ஆத்துமாவை என்று சொல்லி அந்த ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்ததை பார்த்தேன். அல்லேலூயா. அந்த நரகத்துக்கு இழுத்துக்கொண்டு போங்க இந்த ஆத்துமாவை என்று சொல்லி அந்த நியாய தீர்ப்பின் சத்தத்தை நான் கேட்டேன். அப்போ அந்த நியாய தீர்ப்புல நியாயம் தீர்க்கப்படும் போது, இயேசு நியாயாதிபதி அமர்ந்திருக்கும் போது அந்த நியாய தீர்ப்பு அந்த ஆத்துமாவின் மேல் வருவதை பார்த்தேன். அது இழுத்துக்கொண்டு போறது பார்த்தேன். அல்லேலூயா. அந்த ஆக்கினை தீர்ப்பு வந்தது. அல்லேலூயா. அந்த ஆத்துமா நரகத்துக்கு இழுத்துக்கொண்டு போடும்பொழுது அந்த மரண இருள், அந்த பயங்கரமான கால் இருளிலே அந்த ஆத்துமா இழுத்து கொள்ளப்படுவதை பார்த்த பொழுதுதான் உண்மையாகவே என்னை ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பொழுதுதான் உண்மையாகவே ஊழியத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன்ப்பா. அல்லேலூயா. அப்பதான் முதல் முறையாக ஆண்டவர்கிட்ட என் மனசை விட்டு ஆண்டவர் 3-4 வருஷமா ஆண்டவர் என்னை கூப்பிட்டார். ஆண்டவர் நான் படிக்கிறது 3வது வருஷத்துல ஆண்டவர் பல வருஷமா என்னை கூப்பிட்டு கொண்டார். ஆனால் நான் ஒப்பு கொடுத்தது அந்த கனவை பார்த்த பிறகுதான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கனவுகளை கொடுப்பாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு உன்னை என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க சொல்லுவீங்களா, ஆண்டவரே நானும் கூட அந்த நரகத்திற்கு ஆத்துமாக்கள் போகாதபடிக்கு நான் ஒரு கருவியாக பயன்படுவேன் என்று சொல்வீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உனக்குள்ள ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு பலத்த கிரியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு பலத்த கிரியை உங்களுக்குள்ளே செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு பலத்த கிரியை தேவன் உங்களுக்குள்ள செய்வார் நீங்கள் விட்டு கொடுத்தால். அல்லேலூயா. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய ஆத்மாவில் நீங்க அதை விரும்புறீங்க, கர்த்தர் உங்கள் மூலமா அதை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இனி பாவம் செய்யாத என்று சொல்லி அந்த ஆத்மாவை அனுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவத்தை வேணான்னு சொல்றாரு, பாவத்தை வெறுக்கிறாரு என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு ஆண்டவருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் பாவத்தை செய்யாத என்று சொல்லி ஆண்டவர் அந்த உற்சாகப்படுத்தி அந்த ஸ்ரீக்கு உணர்த்தி அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, க்ளோரியா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உன்னையும் என்னையும் கூட ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. பாவத்தை வெறுத்து பாவியை சிநேகிக்கும்படிக்கு தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யாரை பேர் முக்கியமான ஒரு நேரம், ஒரு நிமிஷம் நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கரம் உயர்த்தி ஜெபிங்க பார்ப்போம். எல்லாம் கரம் உயர்த்தி ஜெபிங்க பார்ப்போம். ஏதோ ஒரு பெரிய பிரசங்கியார் வந்தல்ல, இயேசு வந்தா ஆலயத்துக்கு வந்தா போதும். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் அப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு விருப்பமா இருக்கு? கை தூக்குங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருடைய பரிசுத்தத்தை உனக்கு ஆதாரமாக கொடுத்து அவருடைய அன்பினால் நிரப்பி நீ ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் உனக்குள்ளே கிரியை செய்ய போகிறார். ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ விருப்பப்பட்டு உன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு. உன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு. நீ கட்டாயப்படுத்தல கண்டிப்பாக அல்ல ஏதோ ஒரு மனசுக்கு கண்டிப்பான அல்ல. உன் விருப்பத்தின்படி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. உன்னுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். உன் கரத்தை தேவன் பார்க்கிறார். தயவு செய்து கரங்களை தூக்குங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு, மற்றவர்களுடைய பாவங்களை குறித்து ஒரு கிறிஸ்தை உண்டாகும்படிக்கு, ஒரு அன்பு உண்டாகும்படிக்கு, ஒரு இரக்கம் உண்டாகும்படிக்கு, அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு, அந்த பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும்படிக்கு உன்னையும் என்னையும் தேவன் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. glory Lord, hallelujah. ஆண்டவர் உன்னையும் என்னையும் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. glory Lord, glory Lord, glory Lord. நன்றி ஆவியானவரே. ஹalleluya, ஹalleluya, glory Lord, hallelujah, hallelujah. பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ராஜா, பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பயன்படுத்துங்க. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஒரே ஒரு நிமிஷம் வணங்கால் படிடுவீங்களா? நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் வணங்கால் படிடுவீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வணங்கால் படிடுங்க.